கைஸ், இந்த ப்ரூஃபை பாருங்கள். இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இவர் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க்கர். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸும் வித்தியாசப்படும். ஏன்னா இதுக்கு முதல் ஒரு கேர்ள்ற ப்ரூஃப் ஒன்று பார்த்து நான் வந்து மொபைலில் ஏர்ன் பண்ணேன். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இதாக மோட்டிவேஷனாக சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதே போல் இவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஹெல்ப் ஒன்றும் கிடைச்சிருக்கு. அதான் என்னோட ஒரு கம்யூனிட்டியோட ஒரு வெல்த் வந்து அதுதான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நான் யூடியூப்பை பார்த்துட்டு ஒர்க் பண்ணலாமா, அல்லது வந்து நான் வேறு இதை பார்த்துட்டு ஒர்க் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இங்கே என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னோடு சொன்னால் ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கும். அந்த கம்யூனிட்டி வந்து உங்களோட சீனியர்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு குரூப் இப்படியெல்லாம் நம்ம ரன் பண்ணலை. எல்லாரையுமே ஒரே இடத்துல வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதனால் இதில் ஹை லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து உங்களோட சீனியர்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவளை வச்சு நம்ம கிளாஸஸ் ரன் பண்ணுறோம். அதே மாதிரி கிளாஸஸ் வந்து நீங்கள் மினிமம் 20,000 ரன் பண்ண வரைக்கும் நடக்கும். ஸோ அதை தான் இவர் மென்ஷன் பண்ணிக்கிறார். அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான இப்போ அதாவது இந்த மணி மேக்கிங்கில் உண்மையான ஒரு இதை ஒன்று ரீச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறாக்கள், ஃபாரினில் இருக்கிறாக்கள், இவங்களுக்கு தான் அந்த மணியோட சரியான ஒரு இது ஒன்று விளங்குது. ஸோ அவங்க தான் நல்லா ட்ரை பண்ணாங்க. இந்த மணி இல்லைன்னு நான் ஒரு பொதுவான இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனை வச்சு, அது மேக்ஸிமம் என்ன ஒப்பீனியனோ அதை வச்சு சொல்கிறேன். இந்த மணி இல்லைன்னு ஒரு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று தாங்க, ஒரு இது பண்ணுங்கன்னு சொல்கிறாக்கள் வந்து ஒர்க் பண்ணுற விதம் குறையுது. இவங்களுக்கு என்னென்னா இந்த ஓவர் நைட்டில் ரீச் ஆகிறது இப்படியான சில கன்செப்ட் சில ஆட்கள்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்குது. அதுக்கு இந்த ஒன்லைனும் ஒரு காரணம். ஏன்னா சில இடங்களில் ஈஸியான ஒர்க்கை தந்துட்டு பெரிய அமௌண்ட் பே பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி கன்செப்ட் எல்லாம் வருது. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஜெனியூனாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் 1000 ரூபா ஏர்ன் பண்ணாலும் உங்களோட பேங்குக்கு எல்கேஆராக மாற்றக்கூடிய ஒரு வெப்சைட் கன்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே லீகல் வெப்சைட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் W8 பென் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபாரின் டெக்ஸ்ட் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒர்க் பண்ணுவோமா. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் ஹை ட்ரஸ்டபிளான வெப்சைட்டுகளை நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது ஜஸ்ட் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணால் மட்டும் போதுமா. ஓகே, மேலதிக தகவலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுளில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் சோஷியல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமான சில ரியலான விஷயங்களை நாங்கள் இதில் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஒரு ஐடியாஸுக்காக ஒரு நாலேஜுக்காக நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ.